பானுவ இன்ன வரைக்கும் கைது பண்ண தமிழ்நாடு காவல்துறைக்கு வக்கில்ல. ஒரு எஸ்பிக்கு வக்கில்ல, ஒரு ஐஜிக்கு வக்கில்ல, ஒரு டிஐஜிக்கு வக்கில்ல, ஒருத்தருக்கும் வக்கில்ல. அதே மாதிரி ஒரு பெண் மீது பொய் வழக்கு பதிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு 8 தையல் போட்டிருக்கு. அந்த பொண்ணு மேல ஒரு பொய் வழக்க பதிவு பண்ணி அந்த பதிவு பண்ண இன்ஸ்பெக்டரை போயிட்டு நம்ம நேரடியா பேசி அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆசை தம்பின்னு சொல்லி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு பண்றாங்க. அவரை கேட்டு ஏன் இப்படி பொய் வழக்கு போட்டீங்க, உங்க பொண்ணா இருந்தா அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டிருப்பீங்களான்னு கேட்கிறோம். அந்த வழக்கு விசாரணைய நம்ம மேல்முறையீடு பண்ணி பல்வேறு பெட்டிஷன் போட்டு இதுவரை எந்தவித சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த பொன் மீது இருந்த குற்றவியல் வழக்கையும் ரத்து பண்ணல. அதுக்காக என்ன சட்டம் வந்திருக்கு அதை போய் கேட்கும்போது சொல்றாங்க, அதாவது ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா போட்டாச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அது குற்றவியல் வழக்கோ எந்த வழக்கோ எனக்கு தெரியாது. வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீ கோர்ட்ல தான் பார்க்கணும். வாய்தாவா 15 வருஷம் 20 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மேல கூட பொய் வழக்கு போடக்கூடிய இந்த அராஜகம்